முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இயேசு கிறிஸ்துவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களது சிறிய நேரத்தையும் எங்களது சிறிய சிந்தனையையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இந்நாளில் இந்நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வில் நாம் இன்று பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் திருப்பாடல் 138. இத்திருப்பாடல் கடவுளிற்கு நன்றி பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடலின் தொகுப்பு உரை, அதாவது இந்த திருப்பாடலின் தலைப்பை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும். இதற்கு முந்தைய திருப்பாடல் நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல்களை எடுத்துரைக்கின்றது. அது ஒரு முடிவிற்கு வந்து அதில் இருந்து வெளிவருகின்ற மக்கள் கடவுளின் அருளை புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. இது நம் வாழ்விலும் கூட நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறது. ஒரு கஷ்டத்தில் இன்னத்தில் இருக்கின்ற நாம் அதில் இருந்து வெளிவரும் பொழுது இறைவனின் அருளை புரிந்து கொள்கின்றோம். பின் அந்த அருளிற்காகவும் அந்த அன்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அதே நிலைதான் இன்று இங்கு நடக்கின்றது. நாடு கடத்தப்பட்ட புலம்பல் செய்கின்ற அந்த மக்களின் நிலை மாறுகின்றதை உணர்ந்த மக்கள் கடவுளிற்கு நன்றி கூறுகின்ற பாடலாக இது அமைகின்றது. இந்த பாடல் திருப்பாடல் என்றாலே நம் அனைவருக்கும் தெரிந்தது தாவீது அரசரால் எழுதப்பட்டது என்று. இந்த பாடலும் தாவீது அரசரால் தான் எழுதப்பட்டது. இந்த பாடல் வெறும் 8 வசனங்களை உடையதாக இருப்பின் இந்த பாடல் பல காரணங்களை பல கண்ணோட்டங்களை நமக்கு எடுத்து கூறுகின்றது. 8 வசனங்களில் இந்த பாடல் 3 வகையான பரிமாணங்களை நமக்கு காட்டுகின்றது. 1, கடவுளுக்கு நன்றி. வாழ்க்கை மாற விரும்புகிற மக்கள், வாழ்க்கைக்காக இயங்குகிற மக்கள், வாழ்க்கைக்காக எதிர்பார்த்திருக்கிற மக்கள் வாழ்வு மாறிய பின் முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை இந்த திருப்பாடல் 1 - 3 வசனங்கள் வரை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக, எல்லா புகழும் கடவுளுக்கே, அதாவது எல்லா மக்களின் புகழ்களும் கடவுளுக்கே உரியது. நாம் எடுக்கின்ற செயல்கள், நாம் தொடுக்கின்ற புகழ்ச்சிப்பாக்கள், நாம் கூறுகின்ற நன்றிகள், நமது அன்பு அனைத்திற்கும் முதன்மையானவர், முன்னுரிமை பெற்றவர் இறைவன் என்பது எடுத்துரைக்கின்றது. 3ஆம் நிலை, அவர் நமக்கு பாதுகாப்பில் உடன் இருப்பவர். நம் வாழ்வில் ஏறெடுக்கும் அனைத்து சவால்களிலும் ஆபத்துகளிலும் அவர் உடன் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. உமது கையில் பிறந்த எங்களை, உமது கையில் இருந்து வளர்ந்த எங்கள் அனைவரையும், உங்களை, என்னையும், நம் அனைவரையும் இறைவன் ஒரு நாளும் விலகாதவராக வாழ்கின்றார். ஆபத்துகளில் இருந்து விலகாதவர், நமது மகிழ்ச்சிகளிலிருந்து விலகாதவர், நம்முடன் வாழ்கிறவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அதாவது நம் வாழ்வை மாற்றுபவர். இரண்டாவது, அந்த வாழ்வில் நமக்கு வழியை கற்பிக்க நமது கரம் பிடித்து நடத்துபவர். அந்த வழிகளில் ஆபத்து நேர்ந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர். இப்படிப்பட்டவராக இறைவன் வாழ்கின்றார். ஆகவே அச்சம் கொள்ள தேவையில்லை, அஞ்ச வேண்டாம். முதலில் நம் வாழ்வு எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை அழையுங்கள், அவர் கண்டிப்பாக நம் வாழ்வில் நுழைவார் என்பதை மிக எளிமையாக இத்திருப்பாடல் கூறுகின்றது. இந்த திருப்பாடலின் மூலம் நாம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக தாவீது அரசன் கூறுகின்றார். நம் வாழ்வில் நாமும் நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள, நம் வாழ்வின் நிலை மேலோங்க, நமது வாழ்வில் வல்லமை பெருக இறைவனை அழைப்போம். அவர் நம் வாழ்வை மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, நீர் எங்கள் வாழ்வில் நுழைந்து அதிசயங்கள் செய்யவும்,
எங்களது வாழ்வில் எழும் ஆபத்துக்கள் இன்னல்களிலிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தவும். நாள்தோறும் நாங்கள் உங்கள் கரங்களை பிடித்து உமது அருள் வேண்டி வாழ்கின்ற மக்களாக இருக்க அருள் தாரும். ஆமேன்.